நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல உண்மையான தகுதியான விஷயங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுங்க. முன்னெல்லாம் நமக்கு ஒரு விஷயம் தெரியல, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன செய்வோம், நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம், அல்லது நமக்கு தெரிந்த பெரியவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். இப்பெல்லாம் நமக்கு ஒரு விஷயம் தெரியல, அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்றோம், சமூக வலைதளங்கள்ல போய் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மிகவும் நல்ல விஷயம்தான். சமூக வலைத்தளங்கள்ல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு, நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் முக்கியமாக ஆன்மீக ரீதியான புராணங்கள், இதிகாசங்கள், கதைகள், சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா ஒரு சிலர் அறிஞ்சோ அறியாமலேயோ ஆன்மீக ரீதியான தவறான விஷயங்களை கூட ஒரு சிலர் இதுல பதிவேற்றுறாங்க. எல்லா விஷயங்களையுமே நல்ல விஷயங்கள், தீய விஷயங்கள் கலந்துதான் இருக்கும். நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி நம்ம தான் எது நல்ல விஷயம் அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கணும். அதனால இங்க உண்மையான தகுதியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எவ்வளவோ பரிகாரங்கள்னு சொல்றாங்க, அந்த மாதிரியான பரிகாரங்கள்னு ஒண்ணு இருக்கானே தெரியாது. பரிகாரங்கள்னு இருக்கு, ஒரு சில குறிப்பிட்ட பரிகாரங்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனா ஒரு சில வீடியோக்களை நம்ம பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் இல்லவே இல்லை. இவங்களோ புதுசு புதுசா இந்த காலகட்டத்துல நிறைய பரிகாரங்களை தன்னாலேயே உருவாக்குறாங்க. அப்ப மக்களுக்கு உண்மையான பரிகாரம் எது, தவறான பரிகாரம் எது அப்படிங்கிறது தெரியாம போயிருது. நல்ல விஷயம், தீய விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்க அலசி ஆராய்ச்சி பண்ணி உண்மையான விஷயம், நல்ல விஷயத்துக்கு மட்டுமே நீங்க முக்கியத்துவம் கொடுத்து அதை தேர்ந்தெடுங்க. நம சிவாய.